தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. பன்னிரெண்டாம் ஆண்டு துவக்க விழா வச்சிருந்தோம். அப்போ நம்முடைய தமிழகம் முழுக்க இருக்கிற சன்மார்க்க அறிஞர்கள்லாம் அழைச்சி அவங்களுடைய சேவைகளை அங்கீகாரம் செய்கின்ற வகையிலையும் நம்முடைய வள்ளலார் தாயார் சென்னம்மையார் இல்லத்திற்கு அவர்கள் வருகை தந்து சிறப்பிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடும் அவர்களுக்கு எல்லோருக்கும் சன்மார்க்க சுடரொளி என்ற ஒரு விருதினை கொடுப்பது என்று தீர்மானித்து அப்படி செய்திருக்கோம். அப்போது நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் மிகச்சிறந்த ஒரு சன்மார்க்க அறிஞர் தான் நம்முடைய சந்திரனையா. அங்கே ஒரு 80-85 ஆண்டுகால வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு சபை திண்டுக்கல்ல மலை அடிவாரம் சபை தான் ரொம்ப பழமையான சபை. அதுக்கப்புறம் தான் நம்ம ஐயா திண்டுக்கல் சரவணானந்தா சுவாமி ஆரம்பித்த சபையெல்லாம் அங்கே பொன்னகரம் ஒரு பகுதியில் இருக்கும். அதில் இதுக்கு அப்புறம் தான் இது ரொம்ப பழமை வாய்ந்த சங்கம். அந்த சங்கத்தில் தான் ஐயா ஐயா தலைமையில் தான் அது இயங்கிட்டு இருக்கு. ஐயா ஓய்வு பெற்ற ஆசிரியர், அதே மாதிரி கல்வித்துறையில் அதிகாரியாக பணிபுரிஞ்சு தான் ஓய்வு பெற்றாங்க. முழுக்க பணியில் இருக்கும் பொழுதும் சன்மார்க்கத்தோடு இருப்பாங்க. இப்பவும் ஓய்வு பெற்ற பிறகும் சன்மார்க்கத்தை வளர்த்துன்னு இருப்பாங்க. இன்னொரு சிறப்பு என்னன்னா, இளைஞர்கள் சின்ன சின்ன கிளாஸ் படிக்கிற மாணவர்கள்லேருந்து கல்லூரி படிக்கிற மாணவர்கள் வரைக்கும் எல்லோரையும் அழைச்சி அந்த மலையடிவாரம் சன்மார்க்க சபையில் அவங்களுக்கு எல்லாம் சுத்த சன்மார்க்க கருத்துக்களை போதிக்கிறது தன்னுடைய வாழ்நாள் கடமையாகவே செய்து கொண்டிருக்கிறார். வெறுமனே அன்னதானம் அப்படின்னு இல்லாமல் பரோபகாரம் சத்விசாரம் இந்த ரெண்டு கண்ணா வெள்ளப்பெருமான் பாதிக்க சொல்லியிருப்பாரு. அந்த வகையில பரோபகாரத்திற்கும் அந்த சங்கம் பயன்பட்டு வருகிறது. சத்விசாரம் ஞானத்தை பரப்புவதற்கும் அந்த சங்கம் பயன்பட்டு இருக்கு. அதனால சந்திரன் ஐயா அவர்களுக்கு நம்முடைய வள்ளலார் தாயார் இல்லத்துல இந்த சன்மார்க்க சுடரொளி விருது வழங்குறதுல நமக்கு தான் பெருமை. அந்த அளவிற்கு இந்த பெருமையை நாம் பெறக்கூடிய வகையில அதற்கு முற்றிலும் ஒரு தகுதியான மனிதர், ஆன்ம நேயத்திற்கு அந்த உச்சத்தை தொட்டவர். அப்படிப்பட்ட சந்திரன் ஐயா அவர்களுக்கு நம்முடைய ஈரோடு கதிர்வேல் ஐயா அவர்கள் பொன்னாரை அறிவித்து அந்த விருதினை வழங்குமாறு பணிபுரிவோடு கேட்டுக்கொள்கிறேன். சந்திரன் ஐயா அவர்கள் வாழ்த்துறை வழங்கும். தனிப்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அற்பெருஞ்சோதி. இங்கே மேலே இருக்கக்கூடிய மிக ஈரோடு கதிரவடைய அவர்களே, இருக்கக்கூடிய சென்னை தன்னவடைய அவர்களே, திரு கக்கடி அவர்களே மற்றும் இங்கே பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஊர் நண்பர்களே, இவர்கள் அனைவருக்கும் முதற்கில் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலேயே இன்றைக்கு ஒரு மிகவும் மகிழ்ச்சியான நாள். ஏன்னா நான் அந்த இடத்துல பார்க்குறப்ப அறிவியை சொல்லிட்டு இருந்தேன். இந்த இடம் சாதாரண ஒரு வெறும் வெளியாக இருக்கின்ற பொழுது, அதாவது அப்போ இருக்க விஏஓ என்ன சொன்னது பரப்போட்டு இறங்கிறது அப்படின்னு சொன்னது. அதாவது 91 to 96 அப்போ எம்எல்ஏ நிர்மலா தேவின்னு சொல்லி ஒரு அம்மா இருந்தாங்க. ஓகேங்களா, ஒரு மாதிரி தெரியல, ஒரு திண்டுக்கல்காரவங்க. அவங்க இந்த ஊருக்கு எம்எல்ஏவை மேனேஜ் பண்ணிட்டாங்க. பொன்னேரி எம்எல்ஏவை மேனேஜ் பண்ணிட்டாங்க. அப்போ இருந்த எம்எல்ஏ தான்
ரவிக்குமார் அந்த எம்எல்ஏடைய தம்பி வந்து என் கிளாஸ்மேட். அப்போ நான் கல்லூரியில் படித்து ஆசிரியர் ஜாயின் பண்ணுறப்ப எனக்கு இந்த ஞாபகம் வந்தது. பொன்னிலையில் ஐயா பிறந்து வந்து கண்டிப்பாக போய் பார்க்கணுமே அப்படின்ட்டு அந்த பையனை கூட்டிகிட்டு, ஏன்னா அந்த அக்கா இங்கே எம்எல்ஏ இருக்கிறத மற்ற எம்எல்ஏ இருக்கிறத பார்க்கணுமே அப்படின்ட்டு வந்து அந்த அப்போ இருந்த ரிட்டையர்டு டிஏஓ அவரை கூப்பிட்டு இந்த இடத்த காமின்னு சொன்னாங்க. அப்போ இந்த இடத்த ஒரு பார்ப்போம். அப்போ பார்க்குறப்ப ஒரு சிதறப்படைந்த ஒரு சின்ன வீடு, ஒரு 10 கட்டு இருக்கும், ஒரு சின்ன வீடு இருந்தது. ஒரு இடத்த சுற்றி காமிச்சார். அந்த இருந்ததாக சொல்லிக்கிறாங்கய்யா, எங்கள் தாத்தா எனக்கு சொன்னது இங்கே இருந்ததாக, ஆனால் இங்கே ஒரு 3 தலைமுறையாக இங்கே இல்லை அவங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொன்னார். ஸோ 1992 இந்த இடத்துக்கு நான் வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பை பெருமாள் எனக்கு கொடுத்தார். அந்த எம்எல்ஏ மூலம் எனக்கு கொடுத்தார். அப்பொழுதே எனக்கு ஒரு ஆர்வம் இருந்தது, ஐயாவுடைய இடத்த போய் பார்க்கணும், திறந்த இடத்த சொல்லி வந்து நான் பார்த்தேன். அப்படி பார்த்துட்டு இன்றைக்கி வந்து பார்க்கின்ற பொழுது இவ்வளவு பெரிய வளர்ச்சியை நான் பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே அது மிகவும் மனது பூரிப்படைகிறது. ஏன்னா அந்த பார்த்த சாதாரண வெட்ட வெளி பெருவெளி இன்றைக்கு உண்மையான பெருவெளியாக மாறியிருக்கிறது. தினந்தோறும் மன்னதனம் நடக்கின்றது, தினந்தோறும் சத்சங்கம் நடக்கிறது. சத்விசார பரம்போகாரம் என்கின்ற சொல்லுக்கு ஒரு விளக்கணமாக இந்த இடம் திகழ்கிறது என்று நினைக்கும் பொழுது உண்மையிலேயே மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. அதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தேன். இங்கிருந்து எங்கள் ஊரில் கூடிய ஒரு 10 அன்பர்களை ஒரு நாளைக்கு ஒரு வேனில் கூட்டு வந்து ஒரு நாளைக்கு இங்கே தங்க வச்சு அடுத்தலாம் காலையில் கூட்டிகிட்டு போகணும். ஆனால் அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வரணும். ஐயா பிறந்திருக்கோம் நம்ம தங்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் வரணும் அப்படிங்கிற என்னுடைய மனதில் தோன்றியது. இந்த எண்ணத்தை கொடுத்துருக்கிறார். 91 பார்த்ததுக்கு இன்றைக்கி வந்து ஒரு அவார்டு கொடுக்குற அளவுக்கு பெரும்பாலும் நம்ம வந்து கையை பிடிச்சி மட்டும் தூக்கி இருக்கிறார். நாம ஒன்றும் பெருசாக முன்னேறலை. பெரும்பாலும் நினைச்சோம், பெரும்பாலும் நம்ம கையை பிடிச்சபடியே கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கிட்டு போகிறார். ஐயா சொன்ன மாதிரி எங்களுடைய சபையை நாங்கள் தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறோம். 25 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறோம். அது பல்வேறு நிகழ்ச்சிகள் ஐயா பார்த்துருக்குறாங்க. அதை சொன்னால் அது பெருமையாக தெரிய வேண்டியதில்லை. அது அனைத்தும் பெருமானுடைய பார்வையில் பெருமானுடைய கருணையினால் நடக்கக்கூடிய செயல்கள். அதே போல் இங்கேயும் அவ்வளோ நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பெரிய விருதை எனக்கு கொடுத்துருக்குறீங்க. எனக்கு உண்மையிலேயே நான் அந்த விருதுக்கு தகுதியானு தெரியலை. இனிமே நான் இந்த விருதுக்கு தகுதியாக உள்ளவர்களாக ஆக்கிக்கொள்வேன் அப்படிங்கிற உறுதியை பெருமாள் வளர்ந்த இந்த இடத்துல உங்களுக்கு நான் உறுதியளித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பையும் இந்த விருதையும் வழங்கிய உங்கள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா வந்து அங்கே ரொம்ப நல்ல சிறப்பான பணிகள்லாம் செய்து வராங்க. ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை சன்மார்க்க விளக்க கூட்டம் நடக்கும். அடுத்த மாதம் ஜூலை முதல் வாரம் நம்ம ஈரோடு கதிரவேல் ஐயா தான் அங்கே போய் பேச போறாங்க. தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை சன்மார்க்கிகளும் அங்கே பேசாத சன்மார்க்கி ஒருத்தருடன் கிடையாது அப்படின்ற நிலையை ஐயா வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் அங்கே போய் பேசியிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான இடம். அதை வந்து ஐயா வந்து சிறப்பாக செய்துன்னு இருக்காங்க. அவர் தன்னடக்கத்துக்காக தான் அதை சொன்னார். எனக்கு அந்த தகுதி இருக்குதோ இல்லையோ, அந்த முழு தகுதி இருக்கிறதுனால தான் முதல்ல ஐயாவை தேர்ந்தெடுத்து இங்கே அந்த விருது கொடுக்கறதுக்கான காரணமா இருந்திருக்கிறாரு. அதனால ஐயா அவர்கள் இங்கே அது இன்னும் ஒரு சிறப்பு செய்தி சொன்னோம். நாங்கள் கூட சொன்னோம், ஐயா நாங்கள் வந்து ஐயா வந்து முதல் வாரம் திண்டுக்கல் வராது, நாங்கள் அங்கேயே கொண்டு வந்து கூட கொடுத்துடலாம் உங்களுக்கு அப்படின்னு சொன்னோம். ஐயா வந்து ரொம்ப சிறப்பாக ஒரு விஷயத்தை எங்ககிட்ட சொல்லிட்டாரு. ஐயா இங்கே வந்து கொடுக்கறது காட்டிலும் எனக்கு வள்ளலார் தாயார் சின்னம்மையார் இல்லத்தில் வந்து வாங்கலாம் எனக்கு பெருமை, நானே இங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி ஐயா வந்து அதை சிறப்பு செய்திருக்கிறாரு. அவருக்கு நம்முடைய வள்ளலார் தாயார் சின்னம்மையார் இல்லத்தின் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அப்படியே நீங்கள் ஒரு பேசி சொல்லிடுவோம்.
அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். நீங்கள் அனைவருமே வேணும் பஸ்ஸில் பிடிச்சி ஒரு நாளைக்கு வந்து எங்கள் சபையை தங்கிட்டு பக்கத்தில் சிறுமலைக்கு கொடைக்கானல் இருக்குது, பழனி இருக்கலாம் பார்த்துட்டு ஒரு நாள் அதுக்குதான் தங்கிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் செய்து கொடுக்க முடியும் என்பதை உங்களுக்கு நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அன்போடு வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். கண்டிப்பாக ஐயா